வந்ததற்காக நன்றி. இப்பொழுது பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் ஒரு பாடல் பாடும்படி கேட்கிறேன். அப்பொழுது வாலண்டியர்ஸ், if you can just move the chairs up. Thank you. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். சிஸ்டர் ஜெஷி அந்த பலவீனத்தில் இருக்கும்போது எங்களுக்குள்ளான உரையாடலில் அவங்க கடைசியா எனக்கு பண்ண அந்த டெக்ஸ்ட் இந்த பாடலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப நான் அவங்கள பார்த்து சொன்னேன், சிஸ்டர் இப்படி ஒரு டஃப் டயத்தில் எப்படி உங்களால இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ண முடியுது, இட்ஸ் a great motivation அப்படின்னு சொல்லி பேசும்போது மரணத்தை, அதாவது வியாதியை அவங்க பார்த்த விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கேன்சர் இஸ் ஒன்லி அஃபெக்டிங் த பாடி பட் மை ஸ்பிரிட் அண்ட் சோல் ஸ்டில் மூவிங் ஆன் அண்ட் த பாடி இஸ் ஜஸ்ட் அ ஷெல். நித்திய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரம் அது பலவீனம், அழிந்திடும். ஆனால் கைவேலை இல்லாத நித்திய வீடு உண்டல்லவா? அந்த நம்பிக்கை வந்திருக்கிற நமக்குள் பெருகட்டும். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஆவியின் அச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்த்திடவே. ஆவியின் அச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு என்றும் ஆதாயமே, சாவு என்றும் ஆதாயமே.
தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே